பயம் இல்லாமல் போனது என்ன? அவன் என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தீர்க்கதரிசி, நான் அவனோடு பிரத்யட்சமாக பேசுகிறேன், முகமுகமாக பேசுகிறேன், நான் என்னுடைய ரகசியங்களை பேசுகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அவனை பயன்படுத்துகிறேன். நீங்கள் எப்படி அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கலாம், அவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணலாம், அவனோடு நீங்கள் சண்டை போடலாம். அவன் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு அவருக்கு கோபம் வந்த உடனே அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போன உடனே அந்த மேகம் அவங்கள விட்டு விலகுது. பார்த்தீங்கன்னா மிரியம் குஷ்டரோகம் பிடித்தவளாய் அந்த இடத்துல நிற்கிறார். உடனே ஆரோன் புலம்புறான், பயங்கரமா மோசே கிட்ட போய் முறையிடுறான், பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மோசே போய் தன் சகோதர சகோதரிகளுக்காக தேவனிடத்துல மன்றாடுகிறதை பார்க்கறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா பேசுனாங்கல்ல, உடனே எடுத்துட்டா எப்படி? அவங்க பேசுனாங்கல்ல, என் கோபம் அவங்க மேல வந்துச்சு, அதனால இருக்கட்டும், பரவாயில்ல, ஒரு 7 நாள் மட்டும் இருக்கட்டும், பாளையத்துக்கு புறம்பே ஒரு 7 நாளைக்கு இருக்கட்டும், 7 நாளுக்கு அப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க பாளையத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசேக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா பேசினா இதுதான் சம்பவிக்கும். இரண்டாவது